என்ன துர்கா, இப்பயாவது நான் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சிருக்குமே. ரிஷி சார், நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வேலைக்காரங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வராதீங்கன்னு. நீ பேச்ச மாத்தாத. நீ கும்பிடுற அம்மா முன்னாடியே நான் வேண்டி வீசி எறிஞ்ச மாலை உன் கழுத்துல வந்து விழுந்திருக்கு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? சொல்லு துர்கா, நான் வீசின மாலை உன் கழுத்துல வந்து விழுந்ததுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? தெரியல, நீங்களே சொல்லுங்க. எங்க அம்மா எனக்கும் மதுவுக்கும் எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மாலையை வீச சொன்னாங்க. ஆனா நான் எனக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மாலையை வீசினேன். அது கரெக்டா வந்து உன் கழுத்துல வந்து விழுந்துருச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதோ? என்னோட அமராவதி நீதான். அதான் நீ கும்பிடுற அம்மனே வந்து உறுதிப்படுத்திட்டாங்கல்ல. நீங்க வேண்டிக்கிட்டு தூக்கி எறிஞ்ச மாலை குளத்துக்கு நடுவுல இருந்த சூளத்துல போய் விழுந்தாதான் உங்க வேண்டுதல் நிறைவேறும். இல்லனா நீங்க வேண்டினது நடக்காது. நான் கும்பிடுற அம்மன் கரெக்டா தான் சொல்லிருக்கு. உங்க வேண்டுதல் எப்பவுமே நடக்காது. இத பாரு, இருங்க, என்னோட வேண்டுதலை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கும் மதுவுக்கும் எந்த தடங்களும் இல்லாம சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உன் வேண்டுதல் நிறைவேறும்னு என் கழுத்துல மாலையை போட்டு நான் கும்பிடுற ஆத்தா உறுதிப்படுத்திருச்சு. நீ ஏன் குழப்புற? அன்னைக்கு நாகம்மா நம்ம கழுத்துல மாலையா விழுந்துச்சு. இன்னைக்கு நான் வீசின மாலை உன் கழுத்துல விழுந்திருக்க. அப்ப அதுக்கு என்ன சொல்ற? அப்போ நீ என்னோட அமராவதி தானே அர்த்தம்? நான் உங்க அமராவதி இல்ல, உங்க வீட்டு வேலைக்காரி. அத புரிஞ்சுக்கோங்க. வேணா நீ. ஏய், ஏதோ ரிஷி விஷயத்துல தலையிட்டா. அது கூட மதுக்காக பண்ணான்னு லாஜிக் இருந்துச்சு. ஆனா எப்போ உன் விஷயத்துல தலையிட்டாலோ அப்பவே அவளுக்கு அடிச்சு புரிய வைக்கணும். இல்லனா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவா. ஏய், ஹனி, உங்க ஒரு வார்த்தைக்கு பயப்படுற மாதிரி எப்படி நடிக்கிறா பாருங்க. ஹேய், என்னடி நடிக்கிற? எங்களை பார்க்காம வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? நடிக்காதடி. மது உன்னை இங்க கூட்டிட்டு வந்தான்னு அதனால இங்க நடக்கிறதுல அங்க சொல்லி மதுக்கு விசுவாசமா நடந்துகிட்ட. அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா நாங்க பிளான் பண்ணி அந்த செயினை வீட்ல விட்டுட்டு போனா நீ அதை எடுத்துட்டு வந்து காவேரி வாழ்க்கை சீரழிக்க பாக்குறியா? சத்தியமா நான் காவேரி வாழ்க்கையை சீரழிக்கணும்னு கொண்டு வந்து கொடுக்கல. மறந்து விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு தான் கொடுத்தேன். நடிக்காதடி. தாலி விஷயத்துல கூட அப்படிதான். நான் பூஜை முடிஞ்சு என் கழுத்துல தாலியை கட்டிக்க போற நேரத்துல மதுக்கிட்ட நீ தானே போட்டு கொடுத்த. அதே மாதிரி இன்னைக்கு அந்த செயினை எடுத்துட்டு வந்து கொடுத்து என் வாழ்க்கையில விளையாடுற. நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? ஏன்டி என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? இவகிட்ட எல்லாம் ஏண்டி கெஞ்சிட்டு இருக்க? இவளே வேலைக்காரிக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் போது உன்னெல்லாம் ஏய், இந்த வீட்டுக்கு எதுக்குடி வந்த? வேலைக்காரியா? வேலைக்காரியோட வேலை என்னடி? வீட்டை சுத்தம் பண்றது, பாத்திரம் கழுவி வைக்கிறது, நீங்க சொல்றது சமைச்சு தர்றது. இனி நீ அந்த வேலையை மட்டும் செய்யற.
மீறி ஏதாவது எங்க விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேற. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஜாக்கிரதை. துர்கா, ரிஷி சார், உங்க அக்கா பேசினது கேட்டீங்களா? ஒரு வேலைக்காரியோட இடம் எதுன்னு சொன்னது கேட்டீங்களா? அண்ணி, உங்க கையில பிரேஸ்லெட். அவ ரூமுக்கு போகும்போது இருந்துச்சே. சரி, வா போய் பார்க்கலாம். உங்க கற்பனை என்னை எப்பவுமே நிம்மதியா வாழ விடாது. அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொன்னுடும். இனிமே என்ன தேடி வராதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க சார். ரிஷி, நில்லு. அவ ரூம்ல உனக்கு என்ன வேலை? சொல்லு ரிஷி. ஐயோ, மது துர்கான்னு எத்தனை பேர் தான் என் வாழ்க்கையில குறுக்கிட போறாளுங்களோ. சொல்லு. உன்கிட்ட தான் கேக்குறேன். மது துர்கா கிட்ட பேசணும்னு சொன்னா, அதுக்காக தான் வந்தேன். ஓ, அதுக்குள்ள பேசிட்டியா? மதுக்கு லைன் கிடைக்கல, அதான் உடனே கிளம்புனேன். நீங்க வந்துட்டீங்க. ஏதோ தப்பா இருக்கு. வா உள்ள போய் விசாரிக்கலாம். ஏய், ஏய், ரிஷி எதுக்கு இப்ப இங்க வந்தா? ஏய், அண்ணி கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. மதுவுக்காக வந்தாங்க. போய் பேசுன அடிச்சே கொன்னுடுவேன். உண்மையை சொல்லுடி. ரிஷி எதுக்கு வந்தா? துர்கா, அம்மா துர்கா. அப்புறம் என்னம்மா, எங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது செயினை கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தான்ல, அதுக்காக தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ் துர்கா. அம்மாடி, உன்னை அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. எதுக்கு கூப்பிட்டாங்க? தெரியலையம்மா. அங்க போனா என்ன விஷயம்னு தெரிஞ்சிட போகுது. கிளம்புமா, போலாம். எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? நட. ரிஷி, எங்க இருக்க? கிஷோரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
இல்லம்மா அது வந்து என்ன பேசாத ரிஷி, பேசாத. கிஷோரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்ன, இங்க வந்து நின்னுட்டு இருக்க. நீங்க துர்காவோட அட்டெண்டர் தானே? கொஞ்சம் வாங்க. இது எல்லாமே தற்செயலா நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? ஒரே குழப்பமா இருக்கே. அம்மா உள்ள வரலாமா? ம். அம்மா பால். ம். அம்மா நீ போமா. செயினை கொடுத்ததும் உன்னை நேரா கோயில இருந்து வீட்டுக்கு தானே போன்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு குளத்துக்குள்ள இறங்கி சாமி கும்பிடுற மாதிரி டிராமா போட்ட? அப்படிலாம் இல்லம்மா. ரிஷி சாருக்கும் மதுமாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தான். ஏய், மது ரிஷி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என்னை விட உனக்கு அக்கறை அதிகமா? எல்லார் முன்னாடியும் மாட்டிக்கிட்டோமேன்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறியா? உண்மையிலேயே மது ரிஷி கல்யாணம் நடக்கணும்னு நீ வேண்டிக்கிட்டு இருந்தனா ரிஷி போட்ட மாலை ஏன் உன் கழுத்துல விழுது? அப்படிலாம் இல்லம்மா. மனசையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி நீர்ல முழுகி 108 மந்திரம் சொல்லி அம்மனை வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியம் உடனே நிறைவேறும்னு சொன்னாங்க. மது ரிஷி சார் கல்யாணம் யாரோட சில விருப்பங்களுக்காக தள்ளி தள்ளி போகுதுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் குளத்துல இறங்கி வேண்டினேன். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றா? அப்போ அம்மன் துர்காவோட வேண்டுதலை ஏத்துக்குச்சா? அய்யோ, அப்படி நடக்கவே கூடாது. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பால் மேல சத்தியமாமா நான் மதுமாவுக்கும் ரிஷி சாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். இது உண்மைம்மா. பால் மேல சத்தியம் பண்றேன்னா அது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை. இது என்ன புது குழப்பமா இருக்கு? இனி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் செய்யாத. ருத்ரையா, அம்மா நிஜமாவே துர்கா வேண்டியிருந்தா கண்டிப்பா ரிஷிக்கு மதுக்கு தான் கல்யாணம் ஆகுமா? இன்னொரு தடவை இப்படி நடந்தா நான் இந்த மாதிரி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். போ. நானும் கிளம்புறேம்மா.
உண்மையிலேயே மது ரிஷி கல்யாணம் நடக்கணும்னு நீ வேண்டிக்கிட்டு இருந்தன்னா ரிஷி போட்ட மாலை ஏன் உன் கழுத்துல விழுது? இந்த பால் மேல சத்தியமாமா நான் மதுமாவுக்கும் ரிஷி சாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். சாமி, மாதேவனுக்குரிய அமராவதி மது இல்ல. ஆனா ரிஷி மது ஒண்ணு சேரணும்னு ஒரு பொண்ணு தன் உயிரை பணைய வச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி 108 அம்மன் பேரை சொல்லி வேண்டுதல நிறைவேற்றா. ரிஷி தூக்கி எறிஞ்ச மாலை அவ கழுத்துல போய் விழுந்திருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சாமி. மண்ணுருகும் மரமுருகும், மாயை உருகும் மாலுருகும், பெண்ணுருகும் ஆணும் உருகும், பேதா பேத வகையுருகும், அண்ணல் உருகும் இடத்தமர்த்த ஆத்தாள் உருகும், அரவணையான் எண்ணி உருகும், குருநாதன் என்பதால் உரைத்த ஓர் மொழியே. என்ன புரிந்ததா? சாமி, யோசிக்க யோசிக்க குழப்பங்கள் தான் அதிகமாகுது. தங்கத்தை உருக்கி அணிகலன்களாக்கு, அணிகலன் உருக்கி தங்கமாக்கு. இதில் குழம்ப என்ன இருக்கு? சாமி, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா எனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. கருமேகம் சூழப்பட்டால் நிலவே மறையும் போது கவலைகள் சூழப்பட்டால் தெளிவும் மறைந்து போகும். உன் கேள்விகளில் பதில் உள்ளது. விரும்பியதை கேளப்பா. சாமி, மாதேவனோட அமராவதி மது இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் இணையணும்னு ஒரு பொண்ணு தவா இருக்கா. மாதேவன் வீசின மாலை அந்த பொண்ணு கழுத்துல போய் விழுந்திருக்கு. எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சாமி. குழப்பங்களை கேள்விகளாக்கும் போது தெளிவு பிறக்கிறது. மாதேவன் அமராவதி இருவரும் இணைவார்கள். சாமி, விரைவிலே உன் குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஆனால் அது ஒரு கன்னிப்பெண்ணின் உயிர் பலிக்கு பின்புதான் நடக்கும். அவளை நீயும் அறிவாய். மாதேவனும் அறிவான். சாமி,